ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 10வது மாதத்திலும் காட் கோசேஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு துவங்கி 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்தில் கிருபையால் பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். இன்னும் அதிகமாய் நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் வீண் போகாதபடிக்கு நாம் நம்பியிருக்கிறவைகளை தேவனாகிய கர்த்தர் ஜெயமாய் வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்களிலே தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நடத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்திலே நம் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகையால் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அக்டோபர் மாதத்திலும் காட் கோசேஸ் மினிஸ்ட்ரியோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தின் பரிசுத்த ஆண்டவர் அடியானுக்கும் உதவி செய்த கிருபைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காட் கோசேஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடண்டாய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்கள் அவரோடு இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறதான போதக பிதாக்கள், ஒரு நாளும் யூடியூப் வாயிலாக கர்த்தர் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை தேவ பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். ஆண்டோட பெரிதான கிருபையினாலே 2025 ஆண்டு ஆரம்பத்தை கண்ட அநேகர்கள் இந்த 10ஆம் மாதத்திலும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் ஒன்றுக்கும் உதவாத நம்முடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவன் இந்த நாளை கூட காண செய்த கிருபைகளை நினைத்து என பாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியும் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாம் நிற்பது நம்முடைய திறமை அல்ல, நாம் இருப்பதும் தேவனுடைய கிருபை மட்டும். அவருடைய கிருபையினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மை முடிசூட்டி நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து மட்டுமே நடத்தின இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டவர் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைப்பாராக. இழந்து போனதை கர்த்தர் தந்து, நஷ்டப்பட்டு போறதை கர்த்தர் தந்து உங்கள் வாழ்வில் சிறப்பிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த அக்டோபர் மாதத்திலும் நாம் நன்மையை தேடுங்கள் என்கிறதான ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாய் கடந்து செல்லுகிறோம். நன்மையை தேடுங்கள், அதற்கு ஆதாரமாக பைபிளிலிருந்து ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையை தேடுங்கள். தீமையான சூழ்நிலைமையில் வாழுகிறோம், நெருக்கத்தின் மத்தியில் வாழுகிறோம், துன்பத்தின் மத்தியில் வாழுகிறோம், பாடுகளின் மத்தியில் வாழுகிறோம், வியாதிகளின் மத்தியில் வாழுகிறோம், சோதனையின் மத்தியில் வாழுகிறோம்.
ஆண்டோட வேதம் நம்மை படிப்பிக்கிறது, நீங்கள் நன்மையை தேடுங்கள். ஆமோஸ் என்ற வார்த்தையின் அர்த்தமே பாரம் சுமக்கிறவர். பாரம் சுமக்கிற ஆமோஸை பார்த்து, ஆமோஸே, நீ தீங்கு வரும்பொழுது, உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது, உன் வாழ்க்கையில் நிலைநிற்க முடியாத எதிர்காற்றுகள் வீசும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நீங்கள் புத்திமான்களாய் இருந்து மௌனமாய் இருக்க கடவீர்கள். புத்திமான்கள் மௌனமாய் இருப்பார்கள், புத்தியினர்களோ அதை தூற்றி திரிவார்கள். ஐயோ எனக்கு கஷ்டம், ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு பாடு, ஐயோ எனக்கு உபத்திரவம், ஐயோ எனக்கு கவலை, ஐயோ எனக்கு கஷ்டம், ஐயோ எனக்கு கண்ணீர். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, புத்திமான்கள் தீமையான காலத்திலே மௌனமாய் இருப்பார்கள். அந்த தீமைகள் வரும்பொழுதும் வேதனைகள் வரும்பொழுதும் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தீமை 4 பக்கமும் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதனைப்படும் அன்பு சகோதராம், நீ உன்னோட தீமையை உன்னோட நண்பர்களிடத்திலேயோ உற்றாரிடத்திலோ சொல்லும் பொழுது அதை கேட்டு சிரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது உன்னோட துக்கத்தை மௌனமாய் இருந்து சொல்ல வேண்டியவரிடத்தில் சொன்னால் உனக்கு ஆறுதல் அவரிடத்திலிருந்து கிடைப்பதாயிருக்கும். பைபிள் சொல்லுகிற, எனக்கொத்தா சிவரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே எனக்கு நிறைவான பலன் வரும். ஆகவே நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. சோதனை கடந்து செல்லுகிற காலம் மௌனமாய் இருக்க வேண்டும். வேதனை கடந்து செல்லுகிற காலம் மௌனமாய் இருக்க வேண்டும். துன்பம் கடந்து செல்லுகிற காலம் மௌனமாய் இருக்க வேண்டும். போராட்டம் கடந்து செல்லுகிற காலம் மௌனமாய் இருக்க வேண்டும். பிரதிகூலம் கடந்து செல்லுகிற காலம் மௌனமாய் இருக்க வேண்டும். நீங்கள் மௌனமாயிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாளே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள். மனுஷனிடத்தில் சொல்வதை விட, மனுஷ முகத்தை தேடுவதை விட, மட்டுமாய் நமக்கு ஜீவனை தந்து நடத்தி இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருமுகத்தை தேடும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக. பைபிள் சொல்லுகிறது, அந்த காலம் கொடிய காலம், அந்த காலம் தீமையான காலம், அந்த காலம் மரண காலம், அந்த காலம் பொல்லாத காலம், அந்த தீமையான காலம் வேதனை நிறைந்த காலம், அந்த தீமையான காலம் சமாதானம் இல்லாத காலம், அந்த தீமையான காலம் உபத்திரவப்படுத்துகிற காலம், அந்த தீமையான காலம் வார்த்தையினால் குத்துகிற காலம். அது எல்லா காலத்திலும் புத்திமான், நீதிமான், ஜெபிக்கிறவன், பரிசுத்தத்தில் வாழுகிறவன், ஆண்டவரை நம்புகிறவன், அவனை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டிய காலம். பைபிள் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள்ள உயர்ந்திருப்பேன். இது மௌனமாய் இருக்க வேண்டிய காலம். அந்த காலத்திலே நீங்கள் மௌனமாய் இருந்து நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், யாருக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்ய வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சீக்கிரத்திலேயே உங்கள் பாடுகள், உங்கள் வேதனைகள், உங்கள் வியாதிகள், உங்கள் கடன் பிரச்சனைகள், உங்கள் துன்பங்கள், உங்கள் துயரங்களை மாறி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாட்களிலே நீங்கள் பிழைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். எப்படி? நீங்கள் ஆவியில் பிழைக்க வேண்டும், விசுவாசத்தில் பிழைக்க வேண்டும், நம்பிக்கையில் பிழைக்க வேண்டும், கிருபையில் பிழைக்க வேண்டும், தேவன் இயேசுவில் பிழைக்க வேண்டும், கிறிஸ்துவில் பிழைக்க வேண்டும், விசுவாசத்தில் பிழைக்க வேண்டும், நம்பிக்கையிலே பிழைக்க வேண்டும். நீங்கள் தீமைக்காக தீமை செய்ய போகாதீங்க. மாந்திரிகத்தை தேடி போகிற ஒரு கூட்டம் இந்த தேசத்தில் நம்ம நடுவில் காணப்படுகிறார்கள். மாந்திரிகம் போய் மாந்திரிகத்தை நம்பாதே, மந்திரவாதத்தை நம்பாதே, குறி சொல்லுகிறவனை நம்பாதே. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நம்ப கர்த்தர் ஒருத்தர் கிருபை அளிப்பாராக. நீங்கள் பிழைக்கணும். எந்த இடத்தில் தலை குறிந்தாயோ, எந்த இடத்தில் வேதனைப்பட்டாயோ, எந்த இடத்தில் உபத்திரவப்பட்டாயோ, அந்த இடத்திலே நீங்கள் பிழைக்கும்படி தீமையை வேண்டாம், நன்மையை தேடுங்கள். நன்மை செய்தால் அதன் ஆசீர்வாதம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. சாபத்தை விரட்டி தள்ளு. உன்னோட வீட்டில் நன்மை தங்கட்டும், உன்னோட வீட்டில் ஆசீர்வாதம் தங்கட்டும்.
தீமை வேண்டாம். யாரை அற்பமாக எண்ணாதீர்கள், யாரை குறை சொல்லாதீர்கள். யாரும் இந்த உலகத்தில் உத்தமர்கள் இல்லை, யாரும் இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கள் இல்லை. ஆனாலும் யாரை குறை சொல்லாதபடி, அன்பு சகோதரனே சகோதரியே, நீ நன்மையை தேடுவாய் என்றால், ஆனால் ஒரு காரியம், தீமை விட்டுட்டு தான் நன்மையை தேடணும். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமன்றங்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தீமையை விட்டு நன்மையை வெல்லுங்கள். அந்த நன்மையினால் நீங்கள் நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடி போங்கள். நிச்சயம் தேவ ஆசீர்வாதம் உங்களுடைய தலையின் மீது உண்டாவதாக. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தீமையை விட்டுட்டு நன்மையை தேடி வந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் ஒருபோது துன்மார்க்கனுக்கு துணை நிற்க மாட்டார், தீமை செய்கிறவனுக்கு துணை நிற்க மாட்டார், அக்கிரமம் செய்கிறவனுக்கு துணை நிற்க மாட்டார், பொய் பேசுகிறவனுக்கு துணை நிற்க மாட்டார், பாவிகளுக்கு துணை நிற்க மாட்டார். நீதிமான்களுக்கு கர்த்தர் துணை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை செய்வாராக. இந்த நாட்களில் எவ்வளவு சோதனைகள் வந்த போதிலும் அந்த சோதனையில் உத்தமமாய் நின்று எந்த மனுஷனை ஏமாற்றாதபடிக்கு, எந்த மனுஷனை வஞ்சிக்காதபடி தேவனுக்கென்று உண்மையாய் நின்று வாழ்ந்ததான் தெய்வ பிள்ளையே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த தேசத்திற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, அந்த ஜனத்தின் முன்பாக கர்த்தர் உங்களை தலையை உயர்த்தி, அந்த ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய கண்களை பிரகாசிக்க பண்ணுவாராக என்று சொல்லி, நான் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த இயேசு என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தந்த ஆண்டவர், என் வாழ்க்கை மாற்றத்தை தந்த ஆண்டவர். நிச்சயமாகவே உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மையை வெல்லுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நன்மையினால் உங்கள் வாயை திறயுங்கள். தீமைக்காக உங்கள் வாயையோ கையையோ சரீரத்தை ஒப்புக்கொடாதிருங்கள். நன்மைக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த ஒரு நம்பிக்கை டேனவற்று இப்பொழுது திரும்புங்கள், அந்த கர்த்தருக்கு நேராய் திரும்புங்கள். பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, புத்திமான் அந்த காலத்தில் மௌனமாய் இருந்து, அந்த காலம் பொல்லாத காலம், அது தீமையான காலம் ஆகிய நீங்கள் பிழைக்க வேண்டும். பிழைக்கும்படிக்கு தீமையை தேடி போகவில்லை, நன்மையை தேடி வந்த நீங்கள் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் தேடின போது, இயேசுப்பா மனுஷர்களை வேதனைப்படுத்தும் பொழுதும் நன்மையை தேடி வந்த நீங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். எந்த கஷ்டத்திலும், எந்த துன்பத்திலும், எந்த பாடுகளிலும், எந்த வேதனைகளும், ஐ வில் பி வித் யூ, நான் உங்களோடு கூட இருப்பேன். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் குறைகளை நிறைவாக்கி ஆச்சரியமாய் அற்புதமாய் தீமையை வெறுக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராய் கர்த்தர் கூட இருக்கிறார். தீமையை அற்பமான பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை பெருக பண்ணுவாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்திலேயே உங்களுடைய தீமைகள், உங்களுடைய வேதனைகளை மாற்றி ஒரு நன்மையுடைய மாதமாய் மாறட்டும் என்று சொல்லி மனதார வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவன் இந்த வார்த்தையினால் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத
நோக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நடத்தினீ. உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,